வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் நியூஸ் சேனல். நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2025 ஆல் டைம் டீம்ஸோட கேப்டன் யாரெல்லாம் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த டீமில் புது கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த டீம்ஸுக்கு புது கேப்டன் வர போகிறாங்க, யாரெல்லாம் வந்து ஆஸ் அ கேப்டனாக பேக் ஆக போகிறாங்க, அதே சேம் டீம்லேருந்து கேப்டன்சி சேஞ்ச் எங்கெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற டீம் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக இருக்க போகிறது யாருன்னா நம்மளுடைய சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு ஒரு யங் கேப்டன், டைனமிக் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஜிடியில் பெரிய லெவலில் இதுக்கப்புறம் கேப்டன் சேஞ்ச் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது கில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டீம் கில்லை கேப்டனாக வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்கு மாற்ற மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு கேப்டன்சி அப்படின்னு வரும்போது டிஃபால்ட்டாக அவர் தான் வந்து கேப்டனாக இருக்க போகிறாரு. பட் அவரோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் சேஞ்சஸ் கொஞ்சம் வேணும். ஆக்ஷன் பிளேயர் செலெக்ஷனில் இருந்து டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயிங் 11 அந்த இடத்துல பவுலிங் சேஞ்சஸ் நிறைய இடத்துல மாற்றங்கள் தேவைப்படுது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா உருவாக்கி வச்ச சாம்பியன் டீம் அப்படிங்கிறது தான் ஜிடி. ஃபஸ்ட்டு சீசனே வந்துட்டு கப் அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசன் மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஜிடி மறுபடியும் தங்களோட ஒரு சாம்பியன் டீமாக உருவாக்கணும். அதுக்கு வந்து கில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல சாம் கரனை பேக் பண்ணுவாங்களா ஆஸ் அ கேப்டனா அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து இப்போ கேப்டன்சி ஆப்ஷன் என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சாம் கரன் வந்துட்டு அந்த இடத்துல கேப்டனாக வந்து பேக் ஆகலை அப்படின்னா புது கேப்டனுக்கு பஞ்சாப் போவாங்க. அந்த புது கேப்டன் யாருன்னா பஞ்சாபோட முன்னாடி வீரராக இருந்த மேக்ஸ்வெல். ஸோ மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. பிபிஎல்லில் கேப்டனாக இருந்திருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இப்போ கரண்ட்டாகவும் பிபிஎல்லில் அவர் தான் நம்ம டீமுக்கு கேப்டனாக இருந்துகிட்ருக்காரு. அவர் கேப்டனாக இருக்கும்போது நிறைய நம்பர் ஆஃப் விஷயங்கள் பண்ணுவார். அவருடைய ரோலே ஓப்பனிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் வருவார். பவுலிங் சேஞ்சஸ் செமையாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸ்வெல் ஆஸ் அ கேப்டன் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் அப்படிங்கிறது இருந்ததுன்னா மறுபடியும் அந்த ஒரு பஞ்சாப் கிங்ஸ் டீம் எழுச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஆர்சிபி மேக்ஸ்வெல்லை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போது மேக்ஸ்வெல் ஆர்சிபி அன்ஃபாலோ பண்ணிட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க டெக்னிக்கலி. ஸோ அதனால் அதுவுமே கொஞ்சம் விஷயமாக நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீம் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் தான் அந்த இடத்துல வந்துட்டு பிரைமரி ஆப்ஷன் கேப்டன்சிக்கு. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஹித் சர்மா டெல்லியோட கேப்டனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரூமர் போயிட்டு இருந்தது. பட் ரூமர் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரோஹித் சர்மா ஆப்ஷனுக்கு வந்தால் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ ரிஷப் பண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துலீப் ட்ராஃபியில் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவரோட ரிட்டன்ஷனுக்கும் வந்துட்டு ஈஸியாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரை தாண்டி வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு கேப்டன் அதுவும் ரோஹித் சர்மா அப்படின்னாலுமே இன்னும் எத்தனை வருஷம் ஐபிஎல்லில் ரோஹித் சர்மா இருப்பார் அப்படிங்கிறதும் கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால் அதையும் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயர் கேகேஆரோட கேப்டன்சி. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து கேப்டன்சி சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஸோ சூரியகுமார் யாதவ் கேகேஆரோட கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரில. பட் ஆனால் அந்த விஷயம் போச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சாம்பியன்ஷிப் சைடு அப்படிங்கிறது உருவாக்கி கொடுத்தது ஸ்ரேயஸ் ஐயர். அவரோட கேப்டன்சி தான் கேகேஆர் பல வருஷம் கழிச்சு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்துட்டு அவங்க கேப்டன்சி அப்படிங்கிறத மாற்றுவாங்க, இன்னொன்று அவரை விட கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கிறவருக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியனில் நான் இன்னுமே பேக் பண்ணுறது ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேகேஆரோட கேப்டனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இங்கிருந்து தான் கேப்டன்சி சேஞ்ச் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. லக்னோவை பொறுத்த வரைக்கும் லக்னோவோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் கேஎல் ராகுலுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அதை பயன்படுத்தி லக்னோவோட கேப்டனாக வந்துட்டு இதுக்கப்புறம் கேஎல் ராகுல் நீடிக்க மாட்டார். ஸோ அவரை வந்து எல்ஐஜி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. புது கேப்டன் நிக்கோலஸ் பூரான் இருப்பார். இல்லைனா வந்து புது பிளேயரை வந்து நம்ம எடுக்கணும். ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆனார்னா ரோஹித் சர்மா ஆல் அவுட்டை பிட் பண்ணி கேப்டன் எடுத்து போடலாம் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல வர ஆரம்பிச்சது. ஸோ லக்னோ சொன்னதுக்கப்புறம் தான் டெல்லியும் அதுக்குள்ளே வந்தாங்க, நாங்களும் ரோஹித்துக்கு பிட் பண்ணுவோன்னு. பட் மும்பை இந்தியன்ஸ் இப்போ வரைக்கும் ரோஹித் சர்மாவை ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த பிளானை பற்றி எதுவும் நம்மகிட்ட சொல்லலை. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கேஎல் ராகுல் உள்ள ரீட்டைன் ஆவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது. ஜகீர் கான் உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது எல்எஸ்ஜியில். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கேஎல் ராகுல் எங்களோட ஃபேமிலி மாதிரி அப்படின்லாம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு பார்க்கும்போது கேஎல் ராகுல் கண்டிப்பாக எல்எஸ்ஜியில் ரீட்டைன் ஆவார் அப்படிங்கிறது தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன்சி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அவருடைய சேட்டன் தான் இருக்க போகிறாரு. சேட்டனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவரோட கேப்டன்சியை ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபயராக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சு போன ஒயராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கேப்டன்சியே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தோல்வியே பார்க்காத ஒரு டீமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தோல்வியை மட்டுமே சந்திக்கிற டீமாக இருந்து பிளே ஆஃப்ஸுக்கு கூட வராமல் கிளம்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சனோட கேப்டன்சியில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயங்களுக்கு அவர் மாற்றம் கொண்டு வரணும். ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம்
நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மெயின். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு 7 வின் பண்ணால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு தான் தெரில. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது இதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட்டு சிஎஸ்கே கண்டிப்பாக எப்படி வந்துட்டு நம்ம வந்து அந்த ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் கெய்க்வாத் ஃபியூச்சரில் இதுக்கப்புறம் கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்துலலாம் யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லி டோட்டலாக ஒரு யங் பிளேயர்கிட்ட கேப்டன்சியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ருத்ராஜ் கெய்க்வாத்தை கொடுத்துருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாத் அந்த கேப்டன்சியை நல்லாவே பயன்படுத்திட்டு வராரு. இப்போ துலீப் ட்ராஃபிலையும் டீம் சிக்கு அவர் தான் கேப்டன், நல்லாவே ஆடிட்டு இருக்கிறாரு. பர்சனல் ஃபார்மும் சரி, கேப்டன்சியும் சரி. என்னதான் லாஸ்ட் இயர் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியல அப்படின்னாலும் பக்கத்தில் வந்து தான் அந்த இடத்துல வந்து அந்த வாய்ப்பு நழுவி போச்சு. ஸோ இந்த தடவை அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு வந்து தகுதி பெறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் ஆர்சிபியோட கேப்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஃப் டு பிளஸர்ஸை வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக ஃபாஃப் டு பிளஸர்ஸ் கேப்டன்சிலேருந்து கிளம்பிடுவார் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் கேப்டன் ரஜத் படிட்டர் அப்படிங்கிற மாதிரி வருது. ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கன்சிடர் பண்ணலாம் முடியாது இந்த இடத்துல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாக்கே வந்துட்டு என்ன நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து பிட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி கேப்டன்சி சேஞ்ச் பண்ணாமலாம் இருக்க முடியாது. ஸோ விராட் கோலி கேப்டன்சி வந்து அண்டர்டேக் பண்ணலன்னா ரஜத் படிட்டர் பிரைமரி சாய்ஸ். இல்லை புது பிளேயருக்கு கேப்டன்சி அப்படின்னா இப்போ வேணால் வந்துட்டு இருக்கிற ஒரு ரூமர்ஸ் என்னன்னா பென் ஸ்டோக்ஸ் உள்ள ஆப்ஷனுக்குள்ளே வரும்போது ஆர்சிபி பென் ஸ்டோக்ஸ் எடுத்து பென் ஸ்டோக்ஸை கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதில் லாஜிக் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு ஃபுல் சீசன் அவைலபிளாக இருக்கணும். இப்போலாம் அவைலபிளாக இருப்பார் அப்படின்னா கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா அவர் டெஸ்ட் ஃபார்மேட் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஐபிஎல் டைமில் டெஸ்ட் எதுவுமே வந்துட்டு உள்ளே வராது. அப்படியே வந்தாலுமே அங்கே பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் ஆர்சிபிக்கு எஃபெக்டிவான கேப்டனாக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு டீம் ஐபிஎல் 2024. கமின்ஸோட கேப்டன்சியில் செம மாசாகவே அந்த ஒரு டீம் இருந்தது. ஸோ கமின்ஸை பொறுத்த வரைக்கும் செம மாதம் அந்த ஒரு டீமை வந்து வழிநடத்துனதுனால மறுபடியும் கமின்ஸுக்கு தான் அந்த கேப்டன்சி பேண்டான் அப்படிங்கிறத கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஈடன் மார்க்ரம் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்து அந்த இடத்துல கேப்டன்சி பண்ணாங்க. பட் யாருமே அந்த இடத்துல ஃபைனல்ஸ் எல்லாம் போய் எஸ்ஆர்ஹெச் டீம் இவ்வளோ பெரிய ஒரு டாமினண்ட்டான ஃபோர்ஸா அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் கொண்டு போகல. ஸோ அதை கொண்டு போனது பேட் கமின்ஸ் மட்டும்தான். ஸோ மறுபடியும் அவருக்கு தான் கேப்டன்சி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்கை கேப்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கெலாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. அஃபிஷியலாக வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் அப்படின்னு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸுக்கும் கேப்டன்சி சேஞ்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதை மறந்துடுங்க. மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக மாற்ற போகிறதில்ல. ஸோ ஐபிஎல் 2025 கேப்டன்ஸ்க்கான லிஸ்ட்டில் எந்தெந்த டீம்ஸ் புது கேப்டனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க, எந்தெந்த டீம் சேம் கேப்டனோட போவாங்க அப்படிங்கிறது இதில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு என்னுடைய கேப்டன்சி சாய்ஸஸும் ரூமர்ஸில் வந்துட்டு இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோட மீட் பண்ணுறேன். அன்றும் வந்து விடைபெறுவது உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.